இந்த உலகத்திலே பூரணமான அன்பு, பரிபூரணமான அன்பு, களங்கமில்லாத அன்பு, இயேசுவின் அன்பு மாத்திரமே. அந்த பூரணமான அன்பு உங்களுக்குள் இருக்கிறதுனால உங்கள் பயங்கள் அனைத்தையும் புறம்பே தள்ளுகிறது. அன்பு உறவுகளே, இரட்சகர் இயேசுவின் நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 யோவான் 4:18 அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பை கொண்டிருக்கிற நமக்குள்ளே பயம் இருக்காதான்? ஒருவேளை இந்த தருணத்திலே நீங்கள் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், சஞ்சலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பலவிதமான கேள்விகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டு இறுதி நெருங்கி கொண்டிருக்கிறது. நான் என்ன செய்ய போகிறேன்? என் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய போகிறேன்? என் குடும்பத்தாருக்கு என்ன செய்ய போகிறேன்? என் சபைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? என்னுடைய காரியங்களே சந்திக்கப்பட முடியாமல் இருக்கிறதே என்று சொல்லி பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்லட்டும், தேவனுடைய அன்பு உங்களுக்குள் இருக்கிறது. மாயமற்ற தேவனுடைய நேசம் உங்களுக்குள் இருக்கிறது. அந்த நேசத்தை கொண்டிருக்கிற நீங்கள், தேவனுடைய அன்பை கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளே பயம் இருக்க கூடாது. இன்றைக்கு விலகுகிறது. பயமற்ற ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க. பயம் மாறிடுச்சுன்னா தெளிவு வந்துடும். பயம் மாறிடுச்சுன்னா தைரியம் வந்துடும். இன்றைக்கு தேவனுடைய பூரணமான அன்பின் விளைவாக பயம் நீங்குகிறது, தைரியம் உண்டாகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, அவரை நேசிங்க. அவருடைய நேசத்தால் நிரப்பப்பட்டு பூரண அன்பை பெற்று வாழுங்க. God bless you.